பொண்டாட்டிய ஒரு படி மேல உட்கார வச்சு அழகு பார்க்கிறவர்கள் தான் ஆண்கள். இத இப்படி யூஸ் பண்ணலாமா? இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போச்சு. ஊர் உலகம் உங்களை எப்படி பார்க்குதுன்றது முக்கியம் இல்லை, நீங்க எப்படி உங்களை பார்க்குறீங்கன்றது தான் முக்கியம். வீட்டில் வெட்டியாவே இருந்தா எப்படிதான் யோசிக்க தோணுமோ? காக்காக்கு சோறு வைக்கும் போத காக்கான்னு கத்துறோமே, நாய்க்கு சோறு வைக்கும் போத லொல் லொல்னு ஏன் கத்துறதில்ல? படைச்சவனே வந்து பாடம் எடுத்தாலும் புத்தியை இழந்தவங்களுக்கு புரிய போறதே இல்லை. பாவன்ற பாதையில பயணத்தை நிறுத்தவே மாட்டாங்க. காதலன் முக்கியமா அம்மா அப்பா முக்கியமான்னு கேட்டா பெண்கள் என்ன சொல்லுவீங்க? பின் நம்பரை மறைக்க வேண்டிதான், அதுக்குன்னு இப்படியா? குண்டா இருக்க அப்படின்னு சொன்னா கோவப்படுறீங்க. அதனால தான் சில ஆண்கள் நல்ல எண்ணத்தோட நீ சும்மா கும்முன்னு இருக்கன்னு சொல்றாங்க, அதுக்கும் பிளாக் பண்றீங்க. ஏமி, உங்களுக்கு தெரிஞ்ச சுதந்திர போராட்ட வீரர் ஒருத்தரோட பேரை சொல்லுங்க. எங்க அப்பா தான் இன்ன வரைக்கும் சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டே இருக்காரு. ஒரு செருப்பை காணும்னா கண்டிப்பா நாய் தான் எடுத்திருக்கணும். 2 செருப்பும் காணும்னா கண்டிப்பா எந்த நாயோ தான் எடுத்திருக்கணும். ஹரிச்சந்திரன் பொய்யே பேசாம இருந்ததுக்கு அவரோட வாய் மட்டும் காரணம் இல்லைங்க, அவர்கிட்ட துருவி துருவி கேள்வி கேட்காத அவரோட வைஃப் தாங்க காரணம். நான் தெரியாம தான் கேட்குறேன், அது என்ன மழை வந்தா மட்டும் ஸ்கூல் காலேஜுக்கெலாம் லீவ் விடுற மாதிரி எங்களை மாதிரி வேலைக்கு போகிறவங்களும் மனுஷன்னு தெரியலையா அவங்களுக்கு? இறக்கமே இல்லையா அவங்களுக்கு? கையில் காசு இல்லாமல் வீட்டில் கேட்க மனசு இல்லாமல் ஒரு நாள் எல்லாம் மாறிடும்னு ஓடிக்கிட்டே இருக்கும். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. உடம்ப குறைக்கணும்னா என்ன செய்யணும்? புருஷனுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு நீ சாப்பிடுமா. அரை மணி நேரமா நான் கரடியா கத்துறேன், நீ பதில் பேசலன்னு என்ன அர்த்தம்? எனக்கு கரடிக பாசை புரியலன்னு அர்த்தம். சினிமான்னு ஒண்ணு இல்லாம இருந்திருந்தா காதல்ல தோத்தா மது அருந்தணும்னு பல பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது. கடவுளே, என் ஆளுக்கு ஒரு நல்ல புத்திய கொடுப்பா. எப்ப பாரு லூசு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கு. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு எவ்வளோ ருசியாக இருந்தாலும் வெயிட்டருக்கு தான் டிப்ஸ், சமைச்சவருக்கு கிடையாது. அதுபோல தான் கட்சிக்காக உழைக்கிறவங்களுக்கு எதுவும் கிடையாது, அவங்கனால வெற்றி பெற்றவங்களுக்கு தான் எல்லா லாபமும். ஓட்டு போட மறந்துடாதீங்க.
அவங்கள கல்யாணம் பண்ண முடியலையேன்னு சில பேர், இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமேன்னு சில பேர், யாரையுமே கல்யாணம் பண்ண முடியலையேன்னு பல பேர். ஆக மொத்தத்தில் யாருமே சந்தோஷமா இல்லை. பணத்தை மட்டும் ரொம்ப கரெக்டாக பேங்கில் போடுறீங்களே, அதே மாதிரி இந்த குப்பையெல்லாம் குப்பை தொட்டியில் போட்டால் தான் என்ன ஆகும்? பொண்ணுக்கிட்ட நீ கோவமா இருக்கியான்னு கேட்டால் 3 பதில் தான் வரும். ஆமாம் அப்படின்னா ஆமாம், இல்லை அப்படின்னாலும் ஆமாம், தெரியல அப்படின்னாலும் கண்டிப்பாக ஆமாம். சைக்கிள் ஓட்ட கஷ்டமாக இருக்கேன்னு பைக்கை வாங்கி, பைக்கை விட கார் கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு காரையும் வாங்கி, அதனால தொப்பையும் வாங்கி, இப்போ அதை குறைக்கிறதுக்கு ஜிம்முக்கு போனால் அங்கே ஓடாத சைக்கிளை ஓட்ட சொல்கிறாங்க. வாழ்க்கை ஒரு வட்டம். For Women's Day, for Men's Day. நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா அப்படின்னு வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணும் ஒவ்வொரு ஆண்கள் சொல்லும் பொய். வாழ்நாள் முழுதும் கஷ்டப்படுறதுனால தான் ஆண்டவன் ஆண்களுக்கு பிரசவ வலியே கொடுக்கல. ஆண்கள் தின நல்வாழ்த்துக்கள். நம்மளுக்கு சிரிப்பு வந்தால் ஈன்னு சிரிக்கிறோம். ஈக்கு சிரிப்பு வந்தால் எப்படி சிரிக்கும்? ஒன்றும் அவசரம் இல்லை, நாளைக்கு கூட சொல்லலாம். எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்ல அம்மா கிடைச்சிடுறாங்க, ஆனால் அம்மாங்களுக்கு தான் நல்ல பிள்ளைங்க கிடைக்கிறது இல்லை. பிள்ளைங்க சோறு போடாத எத்தனை தாய்ங்க இருக்குதோ அந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல ஒரு தண்டனை வாங்கி கொடுங்க. நிஜமா சொல்றேன், உண்மையிலுமே சொல்றேன். பெத்த தாய் யார் சோறு போடலையோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஒரு தண்டனை கொடுங்க. அது எப்படி சார்? 10 மாசம் செமந்து பெத்து வளர்க்குறோம், காப்பாத்துறோம், கல்யாணம் காட்சி பண்றோம். பொண்டாட்டிங்க வந்த உடனே அந்த தாய் தகப்பனை எப்படி மறக்க தோணும்? ஒரு பெத்த தாய் தகப்பனை சம்பாதிக்கவே முடியாது. அதை முதல்ல நீங்களும் கூட சரி, எதிர்காலத்துல உங்களுக்கு அந்த லைஃபுக்கு தான் சொல்றேன். இன்னைக்கு நான் அழுகுற மாதிரி தானே உங்க அம்மா அப்பா அழுவாங்க? சொல்லுங்க. நான் அழுகுற மாதிரி அவங்க எவ்வளவுதான் கௌரவமா நீங்க வளர்த்தாலும் அந்த பிள்ளைங்க கையால ஒரு உண்டை சோறு கொடுக்கலன்னா அந்த தாய்க்கு ரொம்ப கஷ்டம் தாங்க. சரி, என்ன மன்னிச்சிருங்க, வரேன். ஆமா, எதுக்கு இவ்வளோ யோசிக்கணும்? கையில ஊத்தி நக்கி பார்த்தாலே தெரிஞ்சிருமே. தேவையில்லாம என்கிட்ட சண்டை போடாதீங்க. அப்புறம் சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும். யாரு? வேற யாரு? நான் தான். இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அனுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். இவர் ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாரா? தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன அப்படியா? உங்க அம்மா பேச்சுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா போச்சு அப்படின்னு கணவர்கிட்ட கடுகடுப்ப காட்டும் மனைவிங்க தான் தன்னோட பிள்ளைங்கள்ட்ட அம்மா பேச்ச கேப்பியா மாட்டியா அப்படின்னு அதட்டுறாங்க. நீங்க வேணும்னா காட்டுக்கு ராஜாவா இருக்கலாம், சேட்டைக்கு நான் தான் ராஜா. பல முற்றுப்புள்ளிகள் முழு மனசோட வைக்கிறதில்ல. சில காலத்தின் கட்டாயம், சில காயத்தின் கட்டாயம். பெரிய ஆளாக நிறைய உழைக்கணுமா? ஆக்சுவலி அதெல்லாம் தேவையே இல்லை. கொஞ்ச நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சொந்தக்காரங்க கூடயும் பேசாமல் இருங்க. அப்புறம் அவங்களே மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா பெரிய ஆளாகிட்டான், இப்போ யார் கூடயும் பேச மாட்டான்னு.
அன்னைக்கு நம்மளுக்காக என்னை மாற்றி விடு இறைவா. எங்க அப்பாவோட செல்ல மகளாகவே வாழ்ந்து விடுகிறேன். மேல வைக்கிற அன்புன்றது அம்மா தான் தன்னை அடிச்சாங்கன்னு தெரிஞ்சும் அம்மாவையே கட்டி பிடிச்சு அழுகிற குழந்தை மாதிரி இருக்கணும். ஆண்களோட நினைவு சக்தி ரொம்பவும் வித்தியாசமானது. காலையில ஒரு பொருளை சொல்லி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது அது நினைவே இருக்காது. ஆனா 12 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்ச காதலிய மட்டும் மறக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்கள நீங்க பழி வாங்காதீங்க. அத காலத்திடம் கொடுத்துருங்க. நீங்க அமைதியா இருங்க. ஏன்னா காலம் போல் ரொம்பவும் கொடூரமா பழி வாங்க உலகத்துல யாருனாலையும் முடியாது. உங்களுக்கு எது பிடிக்கலையோ அது கிட்ட இருந்து நீங்க விலகி நில்லுங்க. பொருளானாலும் சரி, உறவானாலும் சரி, அதையே நினைச்சு உடலையும் உள்ளத்தையும் வருத்திக்காதீங்க. அதனால பாதிக்கப்படுறது நீங்க மட்டும்தான். யாருக்குமே தெரியாம நீங்க சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்காரு, கணக்குலையும் வச்சிருக்காரு. அதனால உங்களுக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் கவலைப்படாதீங்க. என்னது இது? விக்ரம் படம் கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு. சுட போறேன். முதுகலை குத்திட்டு கண்ணை துடைக்கிறவங்களுக்கு நண்பர்கள்னு ஒரு பேரும் இருக்கு. வேடிக்கை பார்க்குறவங்க 1000 பேசுவாங்க. உங்களுக்கும் உங்களை படைச்சவனுக்கும் தெரியும் நீங்க யாருன்னு. உங்க வாழ்க்கை ஒரு நாள் மாறும். பார்க்க அழகாதான் தெரியுவேன், பழகி பார்த்தா பைத்தியமா தெரியுவேன். இந்த உண்மையை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் யாரு கூடயுமே பழகிறதில்ல. இந்த ரகசியம் எத்தனை பேத்துக்கு தெரியும்? கோழி முட்டைய 10 நிமிஷம் சுடுதண்ணியில போட்டா அது அவிஞ்சி முட்டையா மாறிடும். குடிப்பீங்களா? பியர் மட்டும். குடிப்பீங்களான்னு கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்லணும், ஆமான்னு சொல்லணும். அது என்ன பியர் மட்டும் குடிப்பேன்னு சொல்றது? அது என்ன பஞ்சாமிர்தமா? நம்மளையும் ஹேண்ட்ஃபோனையும் பிரிக்கிற சக்தி இந்த ஹேண்ட்ஃபோன் சார்ஜருக்கு மட்டும்தாங்க இருக்கு. எப்படி வாழணும்னு 20 வருஷமும், எப்படி வாழக்கூடாதுன்னு 30 வருஷமும் கத்துக்கிட்டு 50 வயசுல தான் வாழவே ஆரம்பிக்கிறோம். கண்ணடித்தேன், அவன் மயங்கவில்லை. கல்லால் அடித்தேன், அவன் மயங்கி விட்டான். சாரி, அவசரத்துக்கு இந்த கல்லு தான் கிடைச்சது. கவிதை கவிதை நாங்களும் சொல்லுவோம் இல்ல. ஏமி, நீங்க சொன்னீங்களே அந்த டாக்டர் கிட்ட நான் போனேன்.
அவர் என்ன ரொம்ப நேரம் உத்து பார்த்தாரு. நான் தான் சொன்னேனே, இந்த ஏரியாவிலே அவர் மட்டும்தான் நல்லா பார்ப்பாருன்னு. தம்பி, ம் செத்து போனவங்க கனவுல வந்தா நல்லதா கெட்டதா? ஆ, நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். எதுக்கும் பெரியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஆமா, யார் வந்தா? சிலுக்கு சுமிதா. பெண்கள் ரொம்ப அமைதியானவங்க, தூங்கும் போது மட்டும். அழகுனா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா யாரை பத்தி நினைச்சா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குதோ அவங்க எல்லாருமே அழகானவர்கள் தான். சில வேளையில சில விஷயங்கள் நம்ம நெஞ்சை விட்டு நீங்கிறதுக்கு சில நாட்கள் ஆகும். அதுல சளியும் ஒண்ணு. அழகுனா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா யாரை பத்தி நினைச்சா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குதோ அவங்க எல்லாருமே அழகானவர்கள் தான். அழகுனா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா யாரை பத்தி நினைச்சா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குதோ அவங்க எல்லாருமே அழகானவர்கள் தான். எமி, தொப்பை விழாம இருக்கு, என்ன பண்ணணும்? இப்படி ரெண்டு கையிலும் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா தொப்பை விழாது. இனி ஜென்மத்துக்கும் போகவே கூடாதுன்னு நினைச்சாலும் ரோசம் கெட்டு போற இடம் ஒன்று மாமியார் வீடு, இன்னொன்று வாட்ஸ்அப்பு. பணம் வச்சு நகை வாங்குறவங்களை விட நகையை வச்சு பணத்தை வாங்குறவங்க தான் இங்கே ரொம்ப அதிகம். வீட்டு வேலைங்களை அம்மா செய்யும்போது அது ஒரு வேலையாகவே உணர்றதில்ல. மனைவி செய்யும்போது கடமை தானே அப்படின்னு தோணுது. ஆனால் மக செய்யும்போது தான் மனசு வலிக்குது. ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ இதில் ஒன்று குறையுது. திரும்ப படித்து பார்த்தீங்களா? எப்போதாவது ஏபிசியில் ஒன்று வருமா? உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ நம்பிக்கையோடு உங்களை படிக்க வச்சாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நான் ஏன் வலது கையில் வாட்ச் கட்டுறேன்னு. எனக்கும் இந்த டவுட்டு ரொம்ப நாளாக இருந்துச்சு. இந்த மாதிரி வலது கையில் வாட்ச் கட்டுற லேடிஸ்கிட்ட கேட்கலாம்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஷாயாக இருந்துச்சு. அதனால் நானே கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் பெண்கள் வலது கையில் வாட்ச் கட்டுறாங்கன்னா டைம் பார்க்க தான். விதவையாக இருந்தாலும் சரி, கணவனால் கைவிடப்பட்ட பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஒன்றும் தவறான பெண்கள் இல்லை. அவங்களுக்கும் உணர்வுகள் உண்டு. முடிஞ்ச அளவுக்கு கௌரவமான விதத்தில் வாழ்வு கொடுங்க. நம்மளோட டைம் பாஸுக்கு ரேடியோவும் டிவியும் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி கடவுளோட டைம் பாஸ்க்கு நம்மளை கண்டுபிடிச்சிருப்பாரு போல இருக்கு. என்ன ஒரு விளையாட்டு கட்டுறாரு. 1000 பேர் 1000 பேசுவாங்க. அந்த 1000த்துக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டா நம்ம ஆயுளே பத்தாது. எனக்கு வர கோபத்துக்கு இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு கத்திட்டு டீ கடையில் போய் உட்கார்றவருக்கு பேர் தான் புருஷன். உங்கள் மேலே 1000 பேர்த்துக்கு லவ் இருந்தாலும்
உங்களோட ஆயுள் முடிகிற வரைக்கும் உங்களை சித்திரவதை பண்ண போகிற பெண் நானாக தான் இருப்பேன். மனைவிக்கு கணவன் தான் முதல் குழந்தையா. அதுக்காக பொழுதன்னைக்குமா மளிகை கடைக்கு போயிட்டு வர சொல்லுவீங்க? உங்கள் மேலே 1000 பேர்த்துக்கு லவ் இருந்தாலும் உங்களோட ஆயுள் முடிகிற வரைக்கும் உங்களை சித்திரவதை பண்ண போகிற பெண் நானாக தான் இருப்பேன். ஹேப்பி சண்டே. இன்னைக்கு குளிக்கவே வேணாம், நாளைக்கு குளிச்சுக்கலாம்.